ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இது ஒவ்வொரு நாளும் காண்கின்றீர்கள். ஆண்டவருடைய கிருபையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் உறவுகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை காணும்படியாக தெரியப்படுத்துங்கள். விசுவாசத்தோடு கண்டு மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியாக சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கும்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்துங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருக்கும். ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ப்ரோக்ராம் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை தேசமெங்கும் திருச்சபையெங்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை அளவிலாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை தேவாலயத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம், திருத்தூதர் பணியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை சொல்கிறது. தேவாலயத்தில் பிரவேசிக்கும் போது பேதுரும் யோவானும் ஒரு நொண்டி பிச்சைக்காரனை பார்த்தார்கள். தேவாலயத்திற்கு வெளியே பார்க்கிறார்கள். தேவாலயத்திற்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு போயிருங்களா? தேவனை சந்திக்கிங்களா? அருமையான ஒரு குடும்பத்தை சந்திக்கும்படியாய் கடந்த மாதத்திலே சென்றிருந்தேன். அருமையாய் நீதிமான் போல் பேசினார் அந்த அருமையான ஐயா. இந்த ஐயா சொன்னார், நான் தேவாலயத்துக்கு மட்டும் போகிறதில்லை பிரதர். எதுக்கு ஐயா? ஏன் ஆண்டவரை நான் உட்கொள்வது ரொம்ப நாள் ஆயிட்டு ஏன் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா என் மனச்சாட்சி குத்துது. வாரத்தில் ஒரு நாள் நான் குடிக்கிறேன். அதனால் அந்த குடிக்கிற நாள் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை வருது. ஆண்டவரை உட்கொண்டு தேவனையும் உட்கொண்டு நான் இன்னொன்னையும் உட்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பாதபடினாலே பல ஆண்டுகள் நான் தேவாலயத்துக்கு போகாமல் இருக்கிறேன். திருநாவரும் அன்றைக்கி போகவும் உள்ளே போகிறதில்ல, தேவாலயத்துக்கு போகிறதில்ல அப்படின்னு மனம் விட்டு பேசினா. கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தோம். மனமாறி தேவாலயத்துக்குள்ளாய் கடந்து போனான். ஹல்லேலூயா. ஏன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் இல்லை? தேவாலயத்துக்குள்ளாய் கடந்து போகிறான். அவன் வெளியே இருக்கிறான். எல்லாம் தேவாலயத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். அங்கே போய் ஆசாரிப்பின் கூடாரத்துக்குள்ளாய் தேவனுடைய மகிமை மூடி இருந்தது. இன்றைக்கு தேவாலயத்தில் தெய்வம் இருக்கிறார். அவரோடு சந்தித்து உறவாட வேண்டும். யோவானும் பேதுருவும் கடந்து போகும்போது அவனை சந்தித்தார்கள். அவனோ ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்தார். இப்படித்தான் பேதுரு ஒரு நாள் ஆண்டவரை பார்த்தார். சிலுவையில் ஆண்டவர் சிலுவை சுமந்து கொண்டு போயிருந்த போது அவன் பின்னாலேயே போய் கிடந்தவர் அவர் பார்த்தார். இயேசு திரும்பி பார்த்தார். ஒரே ஒரு பார்வை பேதுரு கலங்கி அழுதா, கண்ணீர் வடித்து அழுதா. இதோ பேதுருவே, என்னை நீ மறுதளிப்பாய், பேதுருவே நீ என்னை மறுதளிப்பாய். இந்த வார்த்தை அவரை பார்த்த உடனே கலங்கி மனம் கசந்து அழுதாராம். ஆம், இயேசு அவனை பார்த்தபோது இவருக்குள்ளாய் இருந்த குற்ற உணர்வு கண்டு கலங்கி அழுதா. எப்பொழுது இந்த பேதுரு மனம் திரும்பி பெந்தகோஸ்தே நாளிலே தேவனுக்கு முன்னதாய் நின்று பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட போது இவன் பார்க்கிறான். இவன் நொண்டி முடவனாய் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறானே, இவனோ ஏதாவது கேட்க வேண்டும் என்று இருக்கிறான். அவர் சொன்னார், பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இடத்தில் இருப்பதை நான் உங்களுக்கு தருகிறேன். இயேசு என்ற தெய்வம் எனக்குள் இருக்கிறார், இயேசு என்ற நாமம் இருக்கிறது. எழுந்து நட என்று சொல்லி நடந்தான். நடக்க வைத்தான். அவனோ துள்ளி எழுந்து நடந்தான். என் வேதம் சொல்கிறது, தேவாலயத்துக்குள் அவன் பிரவேசிக்கப்பட்டான். அல்லேலூயா. அநேகர் கண்டு பிரமிக்கத்தக்கதாய் அற்புதத்தை, முதலாவது அற்புதத்தை பீட்டர் பாஸ்டர் செய்தார், பேதுரு செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தினமும் தேவாலயத்துக்கு போங்க. பாருங்கள், நற்செய்தி கூட்டத்துக்குலாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்கும். அங்கெல்லாம் உட்காந்து ஆண்டவரை கைதட்டி பாடி ஆராதிக்கும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். தேவாலயத்திலே கடந்து போகிறது. தெய்வம் இருக்கிறாரே, என்னை உண்டாக்கின தேவன் தேவாலயத்தில் இருக்கிறாரே, அவருக்கு முன்னதாய் பிரவேசித்து அவரோடு உறவாடி பாருங்கள். நித்திய காலம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் பெருக பண்ணுவா. உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் பெருக பண்ணுவா. உங்கள் வாழ்க்கை மற்றவர்கள் காணும்படியா உயர்ந்திருக்கும். அல்லேலூயா. பேதுரு சொன்னார், சுய சக்தியிலோ சுய பக்தியிலோ என் சொந்த பலத்திலோ நான் இதை செய்யவில்லை, பரிசுத்தாவின் வல்லமையில் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. எங்கோ ஒரு இடத்திலே குனிந்து குறுகி உட்கார்ந்து இருக்கின்றீர்களோ, கடன் பிரச்சனைகளே, சரீர வியாதியிலே, குடும்ப காரியத்திலே
ஏதோ ஒன்று முடக்கி போட்டது போல் இருக்கிறதோ எழும்பி நடக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். எழும்பி நடந்தேன் என்று சொன்னால் நித்தமும் தேவாலயத்தில் போய் தேவனை தரிசிப்பேன், தேவனோடு உறவாடுவேன் என்று சொல்லி பொருத்தனையோடு ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை எழும்பி நின்று நடக்க பண்ணுவார். எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டீர்களோ அதே இடத்துல வேதம் சொல்கிறது, அவன் அதில் ஒவ்வொரு நாளும் அதில் கொண்டு வைப்பார்கள். ஆனால் இனி அங்கே வைக்க வேண்டிய இடம் இல்லை. இவன் இயேசுவை குறித்து சாட்சியிடுகிற மகனாய் கர்த்தர் மாற்றினார். அற்புதங்களை பெற்றுக்கொண்டு மாத்திரமல்ல, அற்புதங்களை அறிவிக்கிற, இயேசு தெய்வத்தை குறித்து அறிவிக்கிற பிள்ளையாய் உங்களை மாற்றுவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறும்படியாய் கர்த்தர் கரத்தில் கொடுங்கள். இனி நான் இயேசுவின் நாமத்தில் இயேசுவை நோக்கி பார்த்து நான் பிரகாசம் அடைவேன் என்று விசுவாசிங்கள். இந்த நொண்டி முடவன் பேதுருவை நோக்கி பார்த்தால் நீங்களும் நானும் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்ததால் வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நோக்கி பார்ப்போமா? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நான் நிற்போமா? தேவனுக்கு முன்னதாய் நின்று பாருங்கள். தெய்வம் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, தேவாலயத்தில் என்று சொல்லி இன்றைக்கு எங்களோடு கூட உடைய வார்த்தையை கொடுத்து தேவாலயத்தை கடந்து போய் தேவனை ஆராதிக்க, தேவ சமூகத்தில் நிற்க, உபவாசத்தோடு ஜெபிக்க உடைய ஜனங்களுக்கு பலம் தாரும் தகப்பனே. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லி அந்த பிரச்சனை நிமித்தம் கலங்கி தலைகுனிந்து நிற்காதபடி தேவனுக்கு முன்னதாய் நின்று செய்யமெடுக்க உதவி செய்யும். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. எப்படி இந்த நொண்டி முடவன் எழுந்து நடந்தானோ அதுபோல் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய வார்த்தையை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் பிரச்சனைகள் செய்து எழுந்து நடக்க உதவி செய்யும். அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி. மேலும் நீங்கள் விசுவாசம் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. பெற்றுக்கொண்ட தயவுக்காய் நன்றி. அளவில்லாமல் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.